தமிழ் வேர்ல்ட் ரேடியோ, தமிழ் உலக வானொலி செய்திகள். தலைப்புச் செய்திகள். வணக்கம். தமிழுலக வானொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் லபிதா தர்மசீலன். இந்திய மீனவர்களின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக புங்குடுதீவு மீனவர்கள் போராட்டம். பலாலி மக்களின் 5வது வாரமாக தொடரும் காணி விடுவிப்பு போராட்டம். டிரம்பின் கையொப்பத்திற்கு எவ்வித மதிப்பும் இல்லை, மொஸ்தபா கமேனி தெரிவிப்பு. FIFA உலகக்கிண்ண வரலாற்றில் 22 கோல்கள் அடித்து கிலியன் எம்பாப்பே சாதனை. உள்நாட்டு செய்திகள். இந்திய மீனவர்களின் அத்துமீறலை கண்டித்து புங்குடுதீவு மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புங்குடுதீவு ஆலடி சந்தையில் இருந்து இன்று காலை 11 மணியளவில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நேற்று முன்தினம் புங்குடுதீவு மீனவர்கள் நெடுந்தீவிற்கு அண்மித்த பகுதியில் நண்டு வலைகளை வீசிவிட்டு காத்திருந்த போது இந்திய மீனவர்கள் அத்துமீறி நுழைந்து 75 லட்சம் ரூபாய் மீனவர்களின் விலைகளை அறுத்து சென்றுள்ளனர். இந்திய மீனவர்களின் இந்த அத்துமீறலை கண்டித்து புங்குடுதீவு ஆலடி சந்தையில் ஒன்று கூடிய புங்குடுதீவு மீனவர்கள் வீதி வழியாக புங்குடுதீவு வாடி வரைக்கும் ஊர்வலமாக சென்று கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணம் வெளிவடக்கு பலாலி மக்கள் தமது சொந்த காணிகளை விடுவிக்க கோரி 5வது வாரமாகவும் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமது சொந்த நிலங்களில் இராணுவத்தினர் விவசாய நடவடிக்கை மற்றும் வர்த்தக நிலையங்களை அமைத்து தொழில் புரிவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த 36 ஆண்டுகளாக நண்பர்கள் உறவினர்களின் வீடுகளிலும் வாடகை வீடுகளிலும் அகதி முகாம்களிலும் இடம்பெயர்ந்து வாழ்ந்து வரும் நிலையில் இராணுவத்தினர் அந்த நிலங்களை தமது தேவைகளுக்காக பயன்படுத்தி வருவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். அட்டை உற்பத்தியாளர்கள் 120 பேருக்கான பரிந்துரை கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறை பிரதேச செயலக மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது. கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சின் வழிகாட்டலில் தேசிய நீர் உயிரின வளர்ப்பு அபிவிருத்தி அதிகார சபை இதனை ஏற்பாடு செய்திருந்தது. அதற்கமைய 1 ஏக்கர் கடல் அட்டை உற்பத்தி பண்ணைகளுக்கான பரிந்துரை கடிதங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இத்திட்டத்தின் கீழ் 20 உற்பத்தியாளர் குழுக்களைச் சேர்ந்த 120 பயனாளிகளுக்கு ஆரம்ப கட்ட தள அனுமதிக்கான பரிந்துரை கடிதங்கள் வழங்கப்பட்டன. இதன் மூலம் அவர்கள் கடல் அட்டை வளர்ப்பிற்கான நீரியல் வளர்ப்பு முகாமைத்துவ அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொண்டு உற்பத்தி நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கான அடுத்த கட்டத்திற்கு முன்னேற உள்ளனர். இந்த நிகழ்வில் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், தேசிய நீர் உயிரின வளர்ப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் கிப்ஸ்ரீ தர்மபிரிய, ஊர்காவல்துறை பிரதேச செயலாளர் திருமதி வனயா செல்வரத்தினம், தேசிய நீர் உயிரின வளர்ப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் வடமாகாண உதவி பணிப்பாளர் பி நிருபராஜ், ஊர்காவல்துறை கடற்தொழில் சங்கங்களின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். வரலாற்று சிறப்பு மிக்க யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா இன்று கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகியது. முருக பெருமானுக்கு அதிகாலையில் இருந்து சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று காலை மூர்த்திகளுக்கு வசந்த மண்டப பூசைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து முருக விநாயக பெருமான் சிவன் உமாதேவியர் சமேதராயும் வள்ளி தெய்வானை சமேதராயும் வசந்த மண்டபத்தில் இருந்து கொடித்தம்பத்திற்கு எழுந்தருளி கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. இன்று ஆரம்பமாகிய மாவை கந்தனின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா 25 நாட்கள் இடம்பெற உள்ளது. மகோத்சவ பெருவிழாவில் எதிர்வரும் 11ஆம் திகதி தேர் திருவிழாவும் 12ஆம் திகதி ஆடி அமாவாசை தினத்தன்று கீரிமலை புனித தீர்த்த கரையில் தீர்த்த உற்சவம் சிறப்பாக நடைபெற உள்ளது. வெளிநாட்டு செய்திகள்.
அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் கையொப்பத்திற்கு எவ்வித மதிப்பும் இல்லை என்றும் அது நம்பகத்தன்மையற்றது என்றும் ஈரானின் உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி தெரிவித்துள்ளார். மொஜ்தபா கமேனி நேற்று வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வ அறிக்கையிலேயே இதனை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே எட்டப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கையை டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் மீறி வருவதாக மொஜ்தபா கமேனி அங்கு சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் ஈரான் மற்றும் அதன் பிராந்திய நட்பு நாடுகளிடமிருந்து அமெரிக்கா மறக்க முடியாத பாடங்களை கற்றுக்கொள்ளும் என்றும் ஈரானின் உச்ச தலைவர் எச்சரித்துள்ளார். போர் நிறுத்த உடன்படிக்கை முறிந்ததை அடுத்து கடந்த வாரம் முதல் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே பரஸ்பர தாக்குதல்கள் இடம்பெற்று வரும் நிலையிலேயே இந்த அறிவிப்பு வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விளையாட்டுச் செய்திகள். FIFA உலக கிண்ண கால்பந்து தொடர் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் 3வது இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் 6-4 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணியை வீழ்த்தி இங்கிலாந்து அணி வெண்கல பட்டம் வென்றுள்ளது. உலக கிண்ண வரலாற்றில் அதிக கோல்கள் அடித்த வீரர் என்ற வரலாற்று சாதனையை பிரான்ஸ் அணியின் கேப்டன் கிலியன் எம்பாப்பே படைத்துள்ளார். இந்த போட்டியில் பிரான்ஸ் அணியின் கேப்டன் கிலியன் எம்பாப்பே 2 கோல்களை அடித்து அசத்தினார். இதன் மூலம் உலக கிண்ண வரலாற்றில் 22 கோல்களுடன் அதிக கோல்கள் அடித்த வீரர் என்ற வரலாற்று சாதனையை அவர் படைத்துள்ளார். அர்ஜென்டினா அணி வீரர் மெஸ்ஸியின் சாதனையை பின்தள்ளி எம்பாப்பே முதலிடம் பிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழுலக வானொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. வணக்கம்.